வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வந்து இப்போ வந்து பெயிண்டிங் ரிலேட்டட் டாபிக் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ, அதுல இந்த கோட்டிங் ஓட ஸ்ட்ரென்த்த நம்ம வந்து செக் பண்ணுவோம். இந்த போர்ட்டபிள் அட்ஹெசன் டெஸ்டர் மூலியமா. ஸோ, அதோட புல் ஆஃப் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு? அந்த கோட்டிங்கோட புல் ஆஃப் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். சரிங்களா? ஆ அது வந்து எந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட்ட வந்து கண்டக்ட் பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்டிஎம் D4541 சரிங்களா? இந்த ஸ்டாண்டர்ட வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். சரிங்களா? இந்த புல் ஆஃப் ஆ ஸ்ட்ரென்த் இந்த டெஸ்ட் வந்து எப்படி பண்றோம்? அப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆ கோட்டிங்கோட கோட்டிங் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கோட்டிங் நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஆ ஒரு சர்ஃபேஸ்ல. அந்த கோட்டிங் வந்து எவ்வளோ டென்சைல் ஃபோர்ஸ வந்து தாங்குது? சரிங்களா? நம்ம வந்து பெர்பெண்டிகுலரா நம்ம வந்து இந்த டென்சைல் ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து குடுக்கும்போது, டென்சைல் ஃபோர்ஸ் இழுவிசை சரிங்களா? அந்த சப்ஸ்ட்ராட்டுக்கு பெர்பெண்டிகுலரா நம்ம வந்து இழுக்கும்போது, எவ்வளோ வித்ஸ்டாண்ட் பண்ணுது? எவ்வளோ ஃபோர்ஸ வந்து அந்த கோட்டிங் சர்ஃபேஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுது? டீட்டாச் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ, அதத்தான் வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் டீட்டெயில் ஆயிருச்சா? அது எங்க ஆயிருக்கு? கோட்டிங் வித்தின் கோட்டிங்கா? கோட்டிங்குள்ளயே ஆயிருக்கா? இல்ல கோட்டிங்க்கும் சப்ஸ்ட்ராக்ட்ல ஆயிருக்கா? இல்ல அட்ஹெசிவ் அட்ஹெசிவ்னா என்னன்னு சொல்றேன். சரிங்களா? அதுல ஆயிருக்கா? சரிங்களா? 3 இதுலயும் நம்ம ஆயிருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ, அத பொறுத்து தான் வந்து ரிசல்ட்ட வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் ரிப்போர்ட்ல. சரிங்களா? ஸோ, மேக்ஸிமம் அந்த டென்சைல் ஃபோர்ஸ வந்து எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா, எம்பிஏ ஆர் பிஎஸ்ஐ. சரிங்களா? இதில தான் நம்ம வந்து மெஷர் பண்றோம். சரிங்களா? அ இந்த எந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்றோம்? ஏஎஸ்டிஎம் D4541 சரிங்களா? ஐஎஸ்ஓல பார்த்தீங்கன்னா 4624 இது வந்து ஒரு டைப் ஆஃப் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் தான். ஏன்னா, நம்ம வந்து கோட்டிங்க டேமேஜ் பண்ணி தான் வந்து அதோட ஸ்ட்ரென்த்த வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ, இப்போ வந்து ஒரு சர்ஃபேஸ் ஒரு பைப்ல வந்து நீங்க கோட்டிங் பண்ணிட்டீங்க. நம்ம இந்த டெஸ்ட் பண்ணோம்னா, அந்த கோட்டிங் டேமேஜ் ஆகும். ஸோ ஸோ, அதில பண்ணாம ஒரு டம்மி டம்மி வந்து கிரியேட் பண்ணணும். லைக் டெஸ்ட் கூப்பனோ, இல்ல மோக்கப் பேனல்ஸ் சரிங்களா? ஒரு ஒரு ஸ்கொயரு பிளேட் எடுத்துட்டு, அதில நம்ம வந்து இந்த நம்ம பெயிண்டிங் அப்ளை பண்றோம் தெரியுமா? எ எப்படி பெயிண்டிங் பண்றோமோ, அந்த பைப்ல அதே மாரி இந்த இதுலயும் பெயிண்டிங் பண்ணணும். ஸோ, அதில நீங்க வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? அதோட புல் ஆஃப் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு? கோட்டிங்கோட புல் ஆஃப் ஸ்ட்ரென்த்ன்னு. ஸோ, இதில எப்படி செக் பண்றோமோ, அதே வேலை தான் அங்கேயும் வரும். ஏன்னா, ஒரே மாரி தான் நம்ம வந்து பண்ண போறோம். அதில வேற மாரி, இதில வேற மாரி பண்ணக்கூடாது. அதில எப்படி பண்றோமோ, அதே மாரி தான் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் ரிசல்ட் ப்ராப்பரா கிடைக்கும். சரிங்களா? ஸோ, அந்த ஆக்சுவல் சர்ஃபேஸ்ல வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம டம்மி டம்மி கிரியேட் பண்ணி அதில டெஸ்ட் பண்றோம். சரிங்களா? ஆ ஒண்ணும் இல்ல. சர்ஃபேஸ் பிரிப்பரேஷன் இம்பார்ட்டன்ட். டெஸ்டிங் பண்ணும்போது சர்ஃபேஸ் பிரிப்பரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆ ஃப்ளாட் சர்ஃபேஸ் அண்ட் அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கணும். கிளீனா இருக்கணும். சரிங்களா? அந்த டெஸ்டட் ஏரியா. ஆ அதுக்கப்புறம் அந்த லைட் அப்ரேட் பண்ணணும். அப்ரேட்னா ஸ்க்ராச்சஸ். சரிங்களா? கொஞ்சம் இது பண்ணா தான் உங்களுக்கு அந்த பாண்டிங் நல்லா இருக்கும். சரிங்களா? லைட்டா ஸ்க்ராட்ச் பண்ணணும். லைட்டா ரொம்ப இல்ல. லைட்டா வந்து எந்த இடத்துல அந்த டெஸ்ட் ஸ்பாட்ல ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு, அ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த டாலின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? டாலினா என்னன்னா, ஒண்ணும் இல்ல. இதுதான் வந்து டாலி. சரிங்களா? இது இது கூட என்ன பண்ண போறோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் அட்ஹெசிவ் எபாக்ஸி ரெசின் க்ளூ க்ளூவ வந்து இதுல இந்த டாலில நம்ம வந்து அப்ளை பண்ணணும். சரிங்களா? அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? அதோட இந்த டென்சைல் ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? டென்சைல் ஃபோர்ஸ் நம்ம வந்து சில ஏரியாக்கு அக்செப்டன்ட் கிரைட்டீரியா இருக்கும். எங்களோட டென்சைல் ஃபோர்ஸ் அந்த புல் ஆஃப் ஸ்ட்ரென்த் இவ்வளோ இருக்கணும்னு. ஸோ, இந்த அட்ஹெசிவோட அந்த டென்சைல் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? நம்ம அக்செப்டன்ட் கிரைட்டீரியாவோட அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும். அது கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ரிசல்ட் வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா வந்து அட்ஹெசிவ்ல தான் வந்து டீட்டாச் ஆகும். அட்ஹெசிவ்ல டீட்டாச் ஆகக்கூடாது. ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ணிடணும், அந்த ரெசின வந்து அந்த டாலில
அந்த ரெசின் டாலியில் வந்து அப்ளை பண்ணி எந்த சர்ஃபேஸில் செக் பண்ண போகிறோமோ அந்த சர்ஃபேஸில் இதுதான் சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸில் அப்படியே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடணும், வச்சிடணும். ஸோ அந்த அட்ஹெசிவ்க்கு க்யூரிங் டைம் இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நார்மலாக 24 ஹவர்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ட்ரை ஆகும், க்யூரிங் வந்து ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த டம்மி பிளேட்டு. சரிங்களா? இதில் தான் நம்ம வந்து கோட்டிங் பண்ணி, இதில் வந்து எப்படின்னா மொத்தம் வந்து நீங்கள் வந்து 3 டெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? இல்லை 6 டெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? வேறு வேறு பிளேஸில் 1 2 3 இந்த மாதிரி 6 பிளேஸில் நீங்கள் வந்து இதே மாதிரி டாலியை வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் 6 டெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதோட வேல்யூவெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போ 6 வேல்யூ நீங்கள் இப்போ வருதுன்னா, இப்போ 6 செக் பண்ணுறீங்க, 6 ஏரியாவில் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறீங்க. அதோட ஆவரேஜ் பார்க்கணும். ஆவரேஜ் வந்து அந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவுக்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவுக்கு உங்களுக்கு வந்து இந்த கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிஜெக்டட். அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா மினிமம் வேல்யூ தான் கொடுத்துருப்பான். ஸோ அதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை, அது கீழே தான் பிரச்சனை. ஓகேங்களா? அந்த ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரென்த்து. ஓகே, இப்போ தான் நம்ம வந்து அந்த டாலியை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே இதோட நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். அட்டாச் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெஷர் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த டாலி வந்து டீட்டாச் ஆகும். சரிங்களா? அது எங்கே டீட்டாச் ஆகுது? க்ளூவில் டீட்டாச் ஆகிருக்கா, இல்லை வந்து கொகசிவ் ஃப்ராக்சர் ஆகிருக்கா, இல்லை அட்ஹெசிவ் ஃப்ராக்சர் ஆகிருக்கா? சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் எதில் ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதை தான் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து க்யூரிங் ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த க்ளூவை வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். ஒரு நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த புல் ஆஃப் அட்ஹெஷன் டெஸ்ட்டை வந்து டாலியோட அட்டாச் பண்ணணும். சரிங்களா? அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம டென்சைல் லோடு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். பெர்பெண்டிகுலர், அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும், பெர்பெண்டிகுலர் தான் உங்களுக்கு வந்து அந்த லோடு வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இது கூட ஆகும்போது இதுக்கு பெர்பெண்டிகுலராக தான் வந்து இந்த லோடு வந்து ஆக்ட் ஆகும். ஸ்லோவாக நம்ம வந்து லோடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது டீட்டாச் ஆகும். ஸோ எந்த ப்ரெஷரில் வந்து டீட்டாச் ஆகுது அதை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். சரிங்களா? அதை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு? கொகசிவ் ஃபெயிலியரா? கொகசிவ் ஃபெயிலியர்னால் ஒன்றும் இல்லை, அந்த வித்தின் அந்த கோட்டிங்குள்ளே பிரேக் ஆகிருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து ப்ரைமரு, அதுக்கப்புறம் இன்டர்மீடியட்டு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டாப் கோட். இப்போ டாப் கோட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து டீட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து அட்ஹெஷன் நல்லா இருக்குது, நல்லா பாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து அட்ஹெசிவ் ஃபெயிலியர். இது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த கோட்டிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கோட்டிங்கும் சப்ஸ்ட்ராக்ட் மெட்டல் சர்ஃபேஸ், உங்களுக்கு வந்து அந்த கோட்டிங் வந்து மெட்டல் சர்ஃபேஸோட வெளியில் வந்துருச்சு. சரிங்களா? அந்த கோட்டிங் வந்து மெட்டல் சர்ஃபேஸை விட்டு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா புவர் அட்ஹெஷன், ப்ராப்பராக பாண்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அது வந்து அட்ஹெசிவ் ஃபெயிலியர். இன்னொன்று வந்து க்ளூ ஃபெயிலியர். க்ளூ ஃபெயிலியர்னா என்ன? ஒன்றும் இல்லை, க்ளூ மட்டும் வெளியில் வந்துருச்சு. பெயிண்டெல்லாம் அப்படி இருக்குது, க்ளூ மட்டும் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஃபெயிலியர் இன் அட்ஹெசிவ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ளூவில் ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ இன்வாலிட் டெஸ்ட்டு. ஓகேங்களா? அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 MPAக்கு மேலே இருக்கலாம் அந்த டென்சைல் ஃபோர்ஸ். சரிங்களா? கிரிட்டிக்கல் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 to 5 MPA வந்து இருக்கலாம். சரிங்களா? இல்லை சில இதில் வந்து 7 MPAவோட கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளைண்டோட ஸ்பெசிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எது வந்து கோசிவ் ஃப்ராக்சர், அட்ஹெசிவ் ஃப்ராக்சர், க்ளூ ஃபெயிலியர். இந்த பார்த்தீங்கன்னா இது க்ளூ, இது டாலி. இது வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து டாப் கோட்டு. இந்த ப்ரவுன் கலர் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பிரைமர். இது வந்து மெட்டல் சர்ஃபேஸ். ஓகேங்களா? இப்ப வந்து கொஹசிவ் ஃப்ராக்சர்னா என்ன அப்டின்னா, வித்தின் லேயர் உங்களுக்கு வந்து பிரைமர்லயே வந்து டிட்டாச் ஆயிருக்கு. பிரைமர்லயே டிட்டாச் ஆயிருக்கு. அப்ப வந்து இது வந்து கொஹசிவ் ஃப்ராக்சர். நல்ல ப்ராப்பரா வந்து அட்ஹெஷன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து அட்ஹெசிவ் ஃப்ராக்சர். இதுல பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பெயிண்ட் வந்து சப்ஸ்ட்ராக்ட்லேருந்து வெளிய வந்திருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இப்ப இது ஒரு கோட்டிங்கு. இது வந்து டாப் கோட்டு. இது வந்து பிரைமர் கோட்டு. இது வந்து சப்ஸ்ட்ராக்ட். ஸோ, நம்ம வந்து அத ஃபோர்ஸ வந்து அப்ளை பண்ணும்போது, அந்த பிரைமரும், அந்த டாப் கோட்டும் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா, அது வந்து அட்ஹெசிவ் ஃப்ராக்சர். ஸோ, அந்த இடத்துல வந்து அட்ஹெஷன் வந்து புவரா இருக்கு. சரிங்களா? அதே மாரி இந்த சப்ஸ்ட்ராக்ட்ல இருந்து பெயிண்ட் வெளிய வந்தாலும் அது அட்ஹெஷன் ஃப்ராக்சர் தான். ஓகேங்களா? க்ளூ ஃபெயிலியர்னா, க்ளூ மட்டும் வெளியில வந்துரும். க்ளூவோட வெளியில வந்துரும் அந்த டாலி. பட் இந்த கோட்டிங் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த புல் ஆஃப் டெஸ்ட் பண்றோம். சரிங்களா? எந்த மாரி அ எந்த மாரி ஃபெயிலியர்லாம் வந்து அது வந்து பாஸு, எதெல்லாம் வந்து ரிஜெக்டட். சரியா? எதெல்லாம் ஃபெயில். இந்த மாரி ஃபெயிலியர்லாம் வந்து அது பாஸு, இந்த மாரி ஃபெயிலியர்லாம் ஃபெயிலுன்னு வந்து பார்க்க போறோம். அட்ஹெசிவ் ஃபெயிலியர். அட்ஹெசிவ் ஃபெயிலியர்னா, உங்களுக்கு வந்து சப்ஸ்ட்ராக்ட்ட விட்டு பெயிண்ட் வந்து வெளிய வந்திருக்கலாம். இல்ல ஒவ்வொரு கோட்டும் இப்போ வந்து பிரைமர் கோட்டு, அதுக்கப்புறம் டாப் கோட்டு. இது 2ம் பிரிஞ்சிருக்கலாம். அப்படி பிரிஞ்சிருந்தா அது வந்து அட்ஹெசிவ் ஃபெயிலியர். ஸோ அது வந்து புவர் அட்ஹெஷன். அது வந்து ரிசல்ட் வந்து ஃபெயில். ரிப்போர்ட்ல ஃபெயில்னு மென்ஷன் பண்ணணும். ப்ராப்பரா பாண்ட் ஆகலன்னு அர்த்தம். கொஹசிவ் ஃபெயிலியர். இது வந்து வித்தின் கோட்டிங்குள்ளே ஃப்ராக்சர் ஆயிருக்கு. இது அக்செப்டபிள். பிரஷர் வந்து அந்த இப்போ பிரஷர் பார்த்தோம் பார்த்தீங்களா? 2 MPAக்கு மேல இருக்கணும். ஸோ அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து அக்செப்டட். அது கீழ இருந்தா அது வந்து ஃபெயில். இதுவும் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் க்ளூ ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா தெரியும். அட்ஹெசிவ் ஃபெயிலியர் இருக்கும். சரிங்களா? அந்த க்ளூவோட வெளில வந்திருக்கும். பட் எல்லா கோட்டிங்கும் அப்படியே இருக்கும். இது வந்து இன்வேலிட். நம்ம வந்து திரும்ப வந்து ரீடெஸ்ட் பண்ணணும். ப்ராப்பர் க்ளூவ செலக்ட் பண்ணி நம்ம வந்து ரீடெஸ்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ரிசல்ட். பாஸா, ஃபெயிலா? எந்த மாரி ஃப்ராக்சர்? இப்போ வந்து நம்ம லோட் குடுக்குறோம். அது அக்செப்ட் கிரைட்டீரியாக்கு மேல இருந்துச்சு. சரிங்களா? அதே மாரி உங்களுக்கு வந்து வித்தின் அந்த கோட்டிங்குள்ள வந்து ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா, அது வந்து பாஸ். சரியா? அதே மாரி தான் வந்து இது வந்து லோடு லோடு குடுக்குறோம் பார்த்தீங்களா? அந்த லோடு வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா கூட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது ஃபெயில். சரிங்க. டெஸ்ட் கிரைட்டீரியாவோட. அதே மாரி இப்ப லோடு குடுக்குறோம் பார்த்தீங்களா? அது வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியாவோட கம்மியா இருக்கு. க்ளூவோட வெளில வந்திருக்கு. அப்படின்னா, அந்த இன்வாலிட் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்ட வந்து ரீடெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம். எந்த மாரி ஃபெயிலியர் அத நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். பாஸா, ஃபெயிலா? அதுக்கப்புறம் எவ்வளோ பிரஷர வந்து இது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுச்சு, அந்த பிரஷர் வந்து மென்ஷன் பண்ணோம். சரிங்களா? இது எல்லாமே வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்ல இன்க்ளூட் பண்ணணும். எந்த லொகேஷன்ல நீங்க வந்து டெஸ்ட் எடுத்திருக்கீங்க? என்ன கோட்டிங் சிஸ்டம்? நீங்க அரம்கோலலாம் பார்த்தீங்கன்னா, ஏபிசிஎஸ் இருக்கும். சரிங்களா? அதே மாரி அட்னாக்கு ஒரு கோட்டிங் சிஸ்டம் இருக்கும். 1பி, 1ஏ அந்த மாரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டோலி சைஸு. எந்த மாரி சைஸ் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க? அட்ஹெசிவ் யூஸ்ட். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்துருப்போம். அ அட்ஹெசிவ் வந்து அரால்டைட் AY103. ஸோ எந்த மாரி நீங்க வந்து அந்த அட்ஹெசிவ் யூஸ் பண்ணியிருக்கீங்க? அந்த அட்ஹெசிவோட நேமு, அதுக்கப்புறம் அந்த அட்ஹெசிவோட க்யூரிங் டைமு. சரிங்களா? ஏன்னா இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி. அப்புறம் புல் ஆஃப் ஸ்ட்ரென்த், அந்த பிரஷரு. அப்புறம் என்ன டைப் ஆஃப் ஃபெயிலியர்? அட்ஹெசிவா, கொஹசிவா, க்ளூ ஃபெயிலியர். மோஸ்ட்லி க்ளூ ஃபெயிலியர் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ரீடெஸ்ட் தான் பண்ண போறோம். ஸோ அட்ஹெசிவ் ஃபெயிலியரா, கொஹசிவ் ஃபெயிலியர். அப்புறம் என்விரான்மென்ட் கண்டிஷன். இது எல்லாமே வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணணும்.
புரியுதா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய். டேக் கேர். சி யூ. பாய்.